இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழிகள் மேல் அவர் பிரியமாக இருக்கின்றார். திருப்பாடல் 37:23 கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடு. இன்றைக்கி நம்ம நடக்கிற பாதையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைல்ல. போகிற பாதையில் பல பிரச்சனைகள் நம்ம கடந்து தான் போகிறோம். பிரச்சனையே இல்லை போகிற பாதையில் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. கரடு முன்னாடான பாதை நம்ம கடந்து தான் போய் ஆகணும். இல்லை, நான் சுற்றிக்கிட்டு தான் போவேன், அந்த பாதை தெளிவு இருக்குன்னு சொன்னால் பண்ணுவான். சுற்றிக்கிட்டு போவீங்களா? கிட்ட இருக்க கடைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சுற்றிக்கிட்டா போவோம்? இல்லை, தாண்டியாச்சு போயிடுவோம். ஆனால் இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உன் கூட தான் இருக்கேன், உன் பாதையை நான் செம்மையாக்க போகிறேன், கலங்காத, விழிப்பாயிரு, எப்போவுமே யார் என்ன சொன்னாலும் நீ தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் நீதியாய் வாழும்போது ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று வழிநடத்தி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகின்றார். யார்? நம்ம இயேசப்பா. நீங்கள் எங்கே போகணும், என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு அடிகளையும் உறுதிப்படுத்த போகின்றார். இனி நம்ம போகிற பாதையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, ஓகே நீ கடந்து பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், இந்த விஷயம் பண்ணு, பார்த்துக்கலாம், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுறது யார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மகளே மகனே கலங்காத, உற்சாகமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார்ல. நீங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கூறியிருக்கின்றார். நீங்கள் தனிமையாய் உணரும் போது, எனக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில் தனிமை தான் பிரதர் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. எதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, கூட்டு குடும்பமாய், நண்பர்களோட சரி, உறவினர்களும் சரி, நம்ம ஏன் கும்பலாக இருக்கணும்? எனக்கு பிடிக்கல அந்த கும்பலாக கலகலன்னு இருக்கலாம், எனக்கு பிடிக்கல பிரதர். தனிமையில் இருக்கணும், எனக்கு மன நிம்மதி அதுதான். எனக்கு எத்தனை பேர் தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கோம்ல. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் போதிக்க போகின்றார். இன்றைக்கி தனிமை வேணாம் நம்ம வாழ்க்கையில். கூட்டு குடும்பமாய் சந்தோஷமாக நண்பர்களிடத்திலும் சரி, உறவினர்களிடத்திலும் சரி, ஒற்றுமையும் நம்ம பகிர்கின்ற ஒவ்வொரு விஷயமும் சரி சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம என்னதான் இவ்வளோ கஷ்டத்தில் வழியில் இருந்தாலும் சரி, ஒரு 4 பேர்கிட்ட பேசும்போது மன நிறைவாக இருக்கும். பரவாயில்லடாப்பா, நம்ம மனசு விட்டு நீ சிரிச்சிருக்கோம், மனசு விட்டு பேசியிருக்கோம்ல. இத்தனை நாள் நம்ம தனிமையில் இருக்கும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம்ல, என்னென்னவோ சிந்தனைகள் வந்திருக்குல்ல. இன்றைக்கி தனிமையில் இருக்கவங்களாம் வேணாங்க, தனிமையிலேருந்து வெளியே வந்துடுங்க. அழகான உலகங்கள் இருக்குது, அழகழகான விஷயங்கள் இருக்குது, அதை தேடி போங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க வாழ்க்கையில். தனிமை வேணாம். நிறைய விஷயங்கள் தனிமையில் சொல்லி கொடுத்துருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் தனிமையில் இருக்கும்போது தப்பான விஷயங்கள் நிறைய தோணும். இன்றைக்கி தேர்வில் தோல்வி அடைஞ்ச நிறைய மாணவிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், வேணாம், ஐயோ மார்க் கம்மியாக எடுத்துட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன், யாருன்னா என்ன அசிங்கப்படுத்துவாங்க, என் சொந்தக்காரங்களே கேட்பாங்க, உன் பொண்ணு என்ன மார்க்கு, உன் பையன் என்ன மார்க்கு, என்ன படிச்சிருக்கேன், என்ன படிக்க வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த கேள்வி கேட்கும் போது எங்கள் அப்பா அம்மா மனசுலாம் எவ்வளோ நோக்கம்ல. என் வாழ்க்கையை முடிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் எத்தனையோ பேர் தவறான முடிவுகள் எடுக்க போயிருக்காங்கள. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதுன்னு இல்லை, முதல் ஸ்டேஜ் இது. நம்ம அரசாங்க தேர்வு எழுத போகிற முதல் படி இது. வாழ்க்கையில் நிறைய படிக்கட்டு நம்ம ஏற போகிறோம். ஏறும்போதே நமக்கு சில தடுமாற்றம் இருக்கும். யாருமே இல்லை சீக்கிரமாக நம்ம படிக்கட்டு ஏற முடியாதுங்க. ஆமாவா இல்லையா? நல்ல நார்மல் படிக்கட்டு ஏறும்போதே நமக்கு ஸ்லிப் ஆகுது. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு படிக்கட்டும் ஏறும்போதும் பல சர்க்கிள்கள் இருக்கும். நம்ம விழுந்து ஏறி போகும்போது தான் நமக்கான இலக்கை நம்ம அடைகின்ற பொழுது திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும், ஐயோ நம்ம ஒவ்வொரு படிக்கட்டு ஏறும்போது எவ்வளோ சிரமம் இருந்துச்சுல, சீக்கிரமாக நம்ம ஈஸியாக ஏற முடியல. ஒவ்வொரு படிக்கட்டிலையும் ஒவ்வொரு வழிகளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் சுகமாய் நடக்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தூக்கி சுமப்பார், உங்களை தாங்குவார். ஆகவே அன்பானவர்களே, மனம் கலங்காதிருங்கள், நான் தனிமையில் இருக்கின்றேன் என்ற உணர்வு உங்களுக்கு வரவே கூடாது. நம்ம ஏசப்பா நம்மோடு கூட இருக்கின்றோம் என்று உரத்த குரலில் நீங்கள் மனசில் சொல்லிக்கிட்டு, ஆண்டவரே நான் இன்றைக்கி ஜெயிக்க போகிறேன், என் வாழ்க்கையில் நான் தோத்துட்டு தான் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நான் மீண்டும் முயற்சி பண்ண போகிறேன். மீண்டும் எத்தனை பேர் கீழே விழுந்தாலும் சரி, என்ன பண்ணுறோம்,
மீண்டும் ஏஞ்சி முயற்சி பண்ணலையா? கண்டிப்பாக வாழ்க்கையில் முயற்சி பண்ணுங்கள், சோர்ந்து போகாதீங்க. அது மட்டும் இல்லாமல் வேலூர்லேருந்து தேவநாத் அவர் வந்து சொல்லியிருந்தார், பிரதர் நான் பாஸ் ஆகிட்டேன், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தார், எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. உங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார், கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. பிரதருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் கொடுத்துள்ள அருமையான வாக்கு தத்தத்திற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. உமக்கு பிரியமானபடி நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. நீர் எங்களுடன் நடந்து நம்பிக்கையும் வெற்றியையும் பரிபூர்ண நிறைந்த வாழ்க்கைக்கு நேரடியாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எங்களால் சுயமாக நடக்க இயலாத போது எங்களை உம்முடைய கரங்களில் சுமந்து வெற்றியின் பாதையில் நடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுற ஆண்டவரே, இந்த புதிய நாளிலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடுத நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. முக்கியமாக ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. எந்தவித நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடல்நலத்தை தர வேண்டும் என்று கேட்கிறாண்டவரே. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஏசப்பா. விட்டு கொடுத்து போக வேண்டிய மனப்பான்மையை கொடுங்க ஆண்டவரே. தனிமையில் வாழ்ந்ததெல்லாம் போதும், இன்னைக்கு வெளி உலகத்துக்கு வந்து எவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. நல்ல சிந்தனையை கொடுங்க. தப்பான எண்ணங்கள், தப்பான விஷயங்கள் பண்ணக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக, கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.